ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயம் ஷியோர் அண்ட் பியோர் ரெசிபீஸ். இன்னைக்கு உதயம் ஷியோர் அண்ட் பியோர் ரெசிபீஸ்ல நாம பார்க்க போறது ஒரு ஸ்வீட்டான உளுந்தம்பருப்பு லட்டு. உதயம் உளுந்தம்பருப்பு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உதயம் உளுந்தம்பருப்பு 1 கப், தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு திராட்சை, சர்க்கரை 1 கப், ஏலக்காய் 4, 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஒரு பேன் அடுப்புல வச்சு சூடு பண்ணி அதுல உதயம் உளுந்த பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி நைஸா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அதே பேன்ல நெய் விட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல முந்திரி திராட்சை 2யும் வதக்கி எடுத்துக்கலாம். உதயம் உளுந்து பிளஸ் உதயம் இட்லி அரிசி. உதயம் உளுந்தோட உதயம் இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சா இட்லி தோசை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சத்தான டிஃபன், சரியான காம்பினேஷன். இப்போ அரைச்சு வச்ச உளுந்தம்பருப்பை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கிட்டு அதோட பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்து நெய்ல வதக்கி வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம கைக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதே சூடு சூடா பிடிச்சாதான் லட்டு நல்லா உருண்டையா வரும், இல்லைன்னா லட்டு உதிர ஆரம்பிச்சிரும். சோ மிதமான சூடு இருக்கும் போதே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு உதயம் உளுந்த பருப்பு வச்சு எப்படி ஸ்வீட்டான உளுந்த பருப்பு லட்டு பண்றதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வரும். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உதயம் ஷியோர் அண்ட் பியோர் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.